நிறைய பேருடைய அந்த உள்ளத்துல ஒரு அம்சம் என்ன வரும் சொன்னால், தங்கைக்கு நம்ம ஏதாவது தர்மம் செய்யறோமா, அல்லது தம்பிக்கு தர்மம் செய்யறோமா, உங்களோட பெரியம்மாவுக்கு ஏதாவது கொடுக்குறோமா, சாட்சிக்கு ஏதாவது கொடுக்குறோமா, மாமிக்கு ஏதாவது கொடுக்குறோம், ஏதாவது பொருளாதார ரீதியா நம்ம செலவழிக்கிறோமா, அதுக்கான செலவுகளுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கும். அதே ஒரு என்னது அவர்கள் அதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி கமிட்மெண்ட் ஆகின சில செலவுகள் இருக்குமே, இதெல்லாம் நினைக்கக்குள்ள மனதில் சைத்தான் ஒரு சிந்தனை போடுவான். பாத்தியா, நீ இந்த தடவை 6000 சம்பாதிச்ச, 1000 ரியால் சம்பாதிச்ச, அல்லது 50 சம்பாதிச்ச, 30 எங்க போகுது? தங்கச்சி பேர் தம்பிக்கு போயிடுது. இதே அவர்கள் இல்லாம இருந்தா, அல்லது அவர்களுடைய தேவை முடிஞ்சிருந்தா, உனக்கு கையில எவ்வளவு மிஞ்சும்? 50 மிஞ்சும், இல்ல 10 மிஞ்சும். 5000 வச்சுக்கோங்க, எனக்கு டோட்டல் 5000ல நான் 2000 கொடுக்குறேன்னா எனக்கு 2000 என்ன செஞ்சிரும்? மிஞ்சிரும். அப்ப இந்த 2000 எங்க போகுது? அவர்களுக்கு போவதனால எனக்கு என்ன செய்கிறது? 3000. இதான் நம்மளுக்கு வரக்கூடிய சிந்தனை. சுப்ஹானல்லாஹ். இதே மாதிரி ஒரு எல்லா மனிதர்கிட்ட சிந்தனை இருக்கும். இது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட்டது இந்த சிந்தனை. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீரமானவர், ஒரு சிறந்த நபி தோழர். அதனால அவர் என்ன செஞ்சார் நினைச்சாருன்னா, அவரை விட வீக்கானவர்களை விட இந்த விஷயத்துல எனக்கு கூடுதலாக அப்படி என்ற ஒரு சிந்தனை அவருக்கு என்ன செய்தது? இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஆஃபாயிக்கும். உங்களுக்கு உதவி கிடைப்பதோ, உங்களுக்கு அதிகமாக ரிஸ்க் கிடைப்பதோ, எது எல்லாம் கிடைக்கிறதோ, இதெல்லாம் காரணமே உங்களுக்கு கீழே உள்ள பலகீனர்கள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுக்கு 5000 கிடைக்கிறதா, 2000 நீங்க தர்மம் செய்றீங்களா, கீழே பலகீனமானவர்கள் இருக்க போய் தான் அந்த 5000 கிடைக்குது. அவர்கள் இல்லையா, உங்களுக்கு 3 தான் கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஆஃபாயிக்கும். உங்களது பலகீனர்களை கொண்டே அன்றி நீங்கள்